இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான மோர் குழம்பு தான் வைக்க போகிறோம். மோர் குழம்பு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில் வைப்பாங்க. ஆனால் இந்த ஸ்டைலில் நீங்கள் வச்சு பாருங்கள். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஈஸியாகவும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும் இந்த சுவை. இது வந்து பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம். டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் எப்படி வைக்கலான்றதை பார்ப்போம். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். பாருங்க, இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 4 பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் வந்து நல்ல மனம் வந்து நல்லாயிருக்கும். இதுலேயே ஒரு 1/4 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு மட்டும் சேர்த்துடலாம். இதில் 2 கருவேப்பிலை. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதில் வந்து ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். பாருங்கள், 1/4 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துடலாம் இதுலேயே. இப்போ இதை வந்து பல்ஸில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு. பாருங்கள், இப்போ நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் வெண்டைக்காய் 1/4 கிலோ அளவுக்கு இருக்குது. இந்த வெண்டைக்காயை போட்டுடலாம். வெண்டைக்காய் வந்து வளவளப்பு தன்மை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கழுவிட்டு துணியில் வந்து நல்லா தொடச்சிருங்க. தொடச்சிட்டு உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு கட் பண்ணிக்கங்க. பாருங்கள், வெண்டைக்காய் வதங்கும் போதே நம்ம என்ன பண்ணலாம், இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதை எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மோர் குழம்புக்கு நம்ம என்ன பண்ணலாம், 1 இன்ச்சு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். 1 கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். இதுலேயே 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட் வச்சுருக்கேன், அதை மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த மோர் குழம்புக்கு இஞ்சி பேஸ்ட் போடும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பூண்டு போடக்கூடாது, இஞ்சி மட்டும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ என்ன பண்ணலாம், நான் 1 தக்காளியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை மட்டும் இதில் போட்டு வதக்கிடலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம அரைச்சி வச்ச விழுது இருக்கு இல்லையா, இதை எடுத்து இதில் ஊற்றிடலாம். பச்சரிசி மாவு சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து கொதிக்கும் போது கெட்டி ஆயிடும். அதனால் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. இப்போ நல்லா இதுவும் ஒன்றா சேர்ந்து கொதிக்கும் போது இந்த வெண்டைக்காயும் எடுத்து இதில் போட்டுடலாம். இப்போ 2 நிமிஷம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதிக்கிட்டோம். அப்போ தான் அதில் இருக்க பச்சை வாசம்லாம் போகும். பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 150 கிராம் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். இது கெட்டி தயிர் தான். அதை வந்து நம்ம மிக்சியிலலாம் போடணும்னு அவசியம் இல்லை. இப்படி கரண்டியை வச்சு நல்லா அந்த மாதிரி கலக்கி விட்டாலே போதும். கட்டியெல்லாம் இல்லாமல் அப்படி கலந்தாச்சு. பாருங்கள், மோர் குழம்புக்கு இப்போ பாருங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. வெண்டைக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஆறட்டும். கொஞ்சம் நேரம் ஓப்பன் பண்ணியே வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ஆறட்டும்.
மோர் குழம்புக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தேங்காய் எண்ணெயை ஊற்றி தாளிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இது வரைக்கும் தாளிக்கலை நம்ம குழம்ப. பாருங்கள், இப்போ மோர் குழம்பு வந்து கொஞ்சம் ஆறி இருக்குது. நான் வந்து இப்போ இந்த டைமில் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், நல்லா ஆற வச்சுட்டு அந்த தயிரை ஊற்றிக்குங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி கரண்டி வச்சு கலக்கி வச்சுருக்க தயிரை இதில் ஊற்றிடலாம். கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் எடுத்துருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதுலேயே என்ன பண்ணுவோம், ஒரு 4-5 மிளகு போட்டுக்குங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதுலேயே 3 காஞ்ச மிளகாயை கீறி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். இதில் நல்லா ஒரு இனுக்கு கருவேப்பிலை எடுத்துகிட்டு நல்லா அந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இதில் இந்த தாளிப்பை கொட்டிடலாம். ஃபைனலாக பண்ணும்போது தான் மோர் குழம்பு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருக்க கொத்தமல்லி இலையும் இப்படி தூவி விட்டுடலாம். இதே மாதிரி ஒரு மோர் குழம்பு உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுத்துட்டு நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் செய்யுங்க. மோர் குழம்பு செய்ய தெரியாதவங்க கூட, பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம், நல்ல டேஸ்ட்டாக செஞ்சிடலாம். இதே மாதிரி மோர் குழம்பை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.